மணி இப்பவே 11 ஆயிடுச்சு மேடம். இன்னும் 40 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. இந்த பாருமா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. இன்ஸ்பெக்டர் மீறி நான் எதுவுமே பண்ண முடியாதுமா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. மேடம். அம்மா, என் மேடிய காப்பாத்த நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸ்வேதா, அம்மா, நீ உயிரை கொடுத்து காப்பாத்தி கொடுத்த அந்த மூலிகையில செஞ்ச இந்த மருந்த என் மேடிக்கு கொடுக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நான் உன்ன மாதிரியே என் மேடியையும் எழுந்துருவேனா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. அழாத ஸ்வேதா. அநியாயம் எவ்வளவு தலை தூக்குனாலும் அதால தர்மத்தை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணனுக்கு மருந்து கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஆனா இன்னும் அண்ணிய காணுமே. ஏன் அக்கா இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு தெரியலையே. பிரீத்தி, என்ன பிரீத்தி, நாங்க எல்லாரும் மேடி கண்ணு முழிச்சு வந்து இந்த கேக்க வெட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கோம். ஆனா போற போக்க பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. எங்க அண்ணன் கண்டிப்பா எழுந்திருச்சு கேக் வெட்ட வருவாரு. அதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. மா, பாவமா பிரீத்தி, நடந்தது என்னன்னு தெரியாம லூசி மாதிரி உளறிட்டு இருக்கா. பூமிகா, ஸ்வேதாவால இனி மேடிய காப்பாத்த வர முடியாது. சோ ஸ்வேதா மேடி சாப்டர் க்ளோஸ். அடுத்து அந்த ராகினி சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ தான் ராணி. நீ மேடிக்கு இந்த மூலிகை மருந்த கண்டிப்பா கொடுத்துருவ. மேடி மேல நீ வச்சிருக்கிற காதல் மேடிய சாக விடாது. இந்த மருந்த நீ கொண்டு போய் மேடிக்கு கொடுக்கறதுக்கு உன் காதல் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கும். நீ கவலைப்படாத. நீ என்னம்மா சொல்ற? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கேன். நான் எப்படி இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மேடி கிட்ட போக முடியும்? ஈசன் நினைச்சா எல்லாமே நடக்கும். நீ நம்பிக்கையா இரு. சரிம்மா. அம்மா, கண்மணி, நீ செமையா பிளான் பண்ணி சாமர்த்தியமா காய நகத்துறடி. நீ மட்டும் அரசியல்வாதி ஆனனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. மினிஸ்டர் கூட ஆகலாண்டி. சரியான அமாவாசை நீ. என்னது, நான் அமாவாசையா? ஐயோ, அதுல கண்மணி, அமாவாசைன்னா நீ நினைக்கிற அமாவாசை இல்ல. இந்த அமைதி படை படத்துல வர்ற சத்யராஜ் மாதிரி. நீ உன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுல கில்லாடின்னு சொல்ல வந்த. அப்படி தெளிவா சொல்லுமா. அப்பா, தப்புச்சோம். ஐயோப்பா. என்னங்க, இந்த பிரீத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இது எப்பதான் முடியும்? நீங்க போய் பிரீத்தியை கேட்க போறீங்களா இல்லையா? பிரீத்தி, உனக்கு மாதவ மேல இருக்கிற பாசத்துல இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடத்த சொன்னேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம். சரிதான், இருந்தாலும் ஃபேட்னு ஒண்ணு இருக்குல்ல. டாக்டரே எந்திரிக்க மாட்டான்னு கைவிட்டாரு மேடிய. அவன் எப்படி எந்திரிச்சிருவான்னு நீ நம்புற?
உனக்கு கேட்க கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றதுதான் உண்மை. நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறது இல்ல பிரீத்தி. மேடி எழுந்து வந்து கேக் வெட்ட போறது இல்ல. அதனால இனி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாமளே மேடி பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி சந்தோஷமாகாட்டியும் சமாதானம் ஆயிக்கும். அண்ணா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல பிரீத்தி. நானே மேடிக்கு பதிலா கேக்க வெட்டி இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சிடறேன். அண்ணா வேண்டாம் அண்ணா, கொஞ்சம் இருங்க. பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்ன என்னோட ஃப்ரெண்ட் இன்னும் வரல. அவ வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அண்ணா. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரீத்தி, நடக்காத கல்யாணத்துக்கு மேளம் வாசிச்சா என்ன, வாசிக்காட்டி என்ன? இங்க யார் வந்தாலும் உன் அண்ணன் மேடி கேக் வெட்ட எழுந்து வர போறதே இல்ல. அப்புறம் எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்காகலாம் வெயிட் பண்ணணும்? இல்ல அண்ணி, அவ எனக்கு ரொம்ப வேண்டியவ. யாரா இருந்தா என்ன பிரீத்தி? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பிரீத்தி அங்க பாரு. இவங்க எங்க பாக்குறாங்க? அம்மா அங்க பாருமா. அப்பாடா, அக்கா வந்துட்டாங்க. ஏண்டி ஸ்வேதா நம்ம பிளான் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு சத்தியவான காப்பாத்த வந்த சாவித்திரி மாதிரி மேடிய காப்பாத்த அவதாரமா வந்து நிக்கிறாளே. அம்மா, ஸ்வேதாவை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்ன. அப்புறம் எப்படிமா ஸ்வேதா இங்க வந்திருக்கா? ஒருவேளை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? தெரியலடி. இரு, அந்த இன்ஸ்பெக்டருக்கே போன் பண்ணி பாக்குறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற போன் போய் தொலைய மாட்டேங்குது. ஸ்வேதாவே மேடிய காப்பாத்துறதுக்கு நேரா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போற? இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள மருந்து கொடுத்தாதான் மாமாவை காப்பாத்த முடியும். பாத்திமா, ஏன் இவ்ளோ லேட்டு? டிராபிக்கா இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ஏங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம உங்க தங்கச்சி அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பிரீத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுனே முடிவு பண்ணிட்டியா? எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு பிரீத்தி. சாவ போறான வீட்டுல வச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்து கேக் வெட்டுவான் கேக் வெட்டுவான்னு அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்க. பிரகாஷ், என்னன்னா கல்பனா, மா அழாதீங்கம்மா. என் பையன் சாக போறான்னு சொல்றத நான் எப்படா கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு அம்மா ஒரு பையனை பத்தி எந்தெந்த வார்த்தையெல்லாம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்டா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் கும்பிடுற கடவுள் என்ன மட்டும் ஏன் இவ்வளவு காயப்படுத்துறாருன்னு தெரியல. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதம்மா. நீ வேணா பாரு, அண்ணன் எழுந்து வந்து கண்டிப்பா கேக் வெட்டுவாரு. சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காத பிரீத்தி. நீ பர்த்டே கொண்டாடுறேன்னு தேவையில்லாம பண்ண விஷயத்தினாலதான் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. அத்தை இப்ப வருத்தப்பட்டு அழறாங்கன்னா அதுக்கும் நீதான் காரணம்.
ஐயோ, மேடி மாமாக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரத்தை தாண்டி டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆக போதோ தெரியல. மா, மேடிக்கு மருந்து கொடுக்கற நேரம் தாண்டியாச்சு. ஸ்வேதா கொடுத்த 2 பாக மருந்தும் வேலை செய்யாம போய் இந்நேரம் உயிர் ஊசலாட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்வேதா மேடிக்கு 3ஆம் பாகம் மருந்து குடுக்காட்டி மேடி கண்டிப்பா செத்துருவான். யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். பிரீத்தி, நான் உங்க அண்ணனுக்காக மசூதியில மந்திரிச்ச கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கயிறை உங்க அண்ணன் கையில கட்டினா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் கண்டிப்பா குணமாயிருவாரு. பாத்தியா கண்மணி, ஸ்வேதா மேடி ரூமுக்கு போய் 3ஆம் பாகம் மருந்து குடுக்கறதுக்கு மந்திரிச்ச கயிறு அது இதுன்னு என்னென்னமோ கதை விடுறா. நீ விட்டுறாத. ஆமாம்மா, ஸ்வேதாவை மேடி ரூமுக்கு போக மட்டும் விட்டுறாத. வந்தது ஃபாத்திமா பேகம் இல்ல, ஸ்வேதா தான் எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுரு. வா பிரீத்தி, நாம மாடிக்கு போய் இந்த மந்திரிச்ச கயித்தை உங்க அண்ணன் கையில கட்டி அவரை குணமாக்குவோம். நில்லுங்க. உன் ஃப்ரெண்டு ஃபாத்திமா பேகத்தோட முகத்தை நாங்க எல்லாரும் பார்க்கணும். பாத்தியா பூமிகா, முகத்தை காட்டுன்னு சொன்ன உடனே பிரீத்தி முகம் அப்படியே சுண்டி போச்சு. பாட்டி, இன்னும் 2 நிமிஷம். அம்மா ஸ்வேதாவை மாடிக்கு போக விடாம சமாளிச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஸ்வேதா மாடிக்கு போய் மேடிக்கு 3ஆம் பாகம் மருந்த கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க எதுக்கு பிரீத்தி ஃப்ரெண்டோட மோத்த பார்க்கணும்? எல்லா காரணமா தான் மாப்ள. நீங்க பிரீத்தி கிட்ட ஃபாத்திமா பேகத்தோட முகத்தை திறந்து காட்ட சொல்லுங்க. ஸ்வேதா, மணி 12:15 மட்டும் ஆயிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தா கூட உன் மேடிய காப்பாத்தவே முடியாது. மணி 12:15 இன்னும் 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இஸ்லாம் முறைப்படி பொண்ணு முகத்தை யாரும் பார்க்க கூடாது. இஸ்லாம் முறைப்படி பையன்தான் பொண்ணு முகத்தை பார்க்க கூடாது. ஒரு பொண்ணு முகத்தை பார்க்கலாம். அடியே ஸ்வேதா, நீ இன்னைக்கு மாட்ட போற. என்ன பூமிகா இது? பர்தாவை தூக்கி முகத்தை பார்த்தா வந்தது ஸ்வேதா இல்லாம வேற பொண்ணா இருக்கா? முகத்தை பார்த்தாச்சுல்ல, இப்ப போதுமா? அப்படின்னா ஸ்வேதா மேடிக்கு மருந்து குடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வரவே இல்லையா? அப்ப நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? பாட்டி, பிரீத்தி எங்க? ஆமா, எங்க பிரீத்தி? அண்ணி, ஏன் இவ்வளவு லேட்டா? பிரீத்தி, பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. மேடிக்கு மருந்து கொடுக்க டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். சரி அண்ணி, வாங்க போங்க. அண்ணி, நீங்க மேடி அண்ணன் ரூமுக்கு போங்க. நான் கீழே இருந்து யாரும் வரமா பாரு. சரி. மேடி, 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 என்னாச்சு? மேடி,
மேடி மேடி ஐயோ, மேடிக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் தாண்டி 5 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் கேக் வெட்டுறதுக்கு மேடி என்னன்னு கூட்டிட்டு வரேன். ஏய், என்னடி சொல்ற? இருமா வரேன். என்னங்க? பிரீத்தி மேடிய கூட்டிட்டு வராளா? ஸ்வேதா மருந்து கொடுக்க வந்தாளா இல்லையா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணி, பிரீத்தி, நீங்க கடைசி நேரத்துல பிளான மாத்தினது நல்லதா போச்சு. இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிருப்பீங்க. சொல்லுங்க அண்ணி. பிரீத்தி, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நான் நேத்து மாதிரி ஃபாத்திமா பேகம் கெட்டப்ல பர்தா போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரல. ஏன் அண்ணி? பூமிகா அம்மா சொல்லாட்டி கூட கண்மணி அம்மாவுக்கு இந்நேரம் நேத்து உன் ஃப்ரெண்டு ஃபாத்திமா மேகமா வந்தது நான் தான்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். அதனால நான் அந்த கெட்டப் போட்டுக்கிட்டு வந்தா கண்மணி அம்மா எல்லாரும் முன்னாடி முகத்தை காட்ட சொல்லி என்ன மாட்டி விட பாப்பாங்க. மேடிக்கு 3 பாகம் மருந்து கொடுக்கற இந்த நேரத்துல இந்த ரிஸ்க் வேண்டாம். அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா பேகத்தை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. நீ அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டு பின்பக்கம் கேட்டை திறந்து விடு. அந்த வழியா போய் நான் மேடிக்கு மருந்து கொடுத்துருவேன். அண்ணனுக்கு 3வது மருந்து தான் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வருத்தமா இருக்கீங்க? பிரீத்தி, நான் மேடிக்கு மருந்து கொடுக்க 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. வைத்தியரு நான் சரியான நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும். நேரம் தாண்டினா மருந்து வேலை செய்யாம போயிடும். அதனால மேடி உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு சொன்னாரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஸ்வேதா எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து மருந்து கொடுத்தா? பயப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கொடுத்த மருந்து கண்டிப்பா வேலை செய்யும். ஆமா, நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க பிரீத்தி. என்ன நீ சொல்றீங்க? ஸ்வேதா, மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் கண்மணின்ற ஒரு பொம்பளை கிட்ட பேசினத நான் ஒட்டு கேட்டேம்மா. இன்ஸ்பெக்டர் அந்த கண்மணி கிட்ட காசை வாங்கிட்டு தான் வேணும்னே உன் மேல நகையை திருடிட்டேன்னு பழி போட்டு உன்னை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காரு. இப்ப ஸ்டேஷன்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் மினிஸ்டரோட பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டு மதியத்துக்கு மேலதான் வருவாங்க. சரி, நான் உன்னை வெளியில விட்டா நீ உன் புருஷனுக்கு மருந்து கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சீக்கிரம் திரும்பி வந்துருவியா? கண்டிப்பா திரும்பி வந்துருவேன் மேடம். நம்ம போலீஸுக்கு பணம் கொடுத்து ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ண சொன்னா
அவ போலீஸ் கிட்டயே பேசி அவங்க உதவியோட ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்து மேடிக்கு மருந்து கொடுத்துட்டாளே. ச்சே, இதை இப்பவே போய் கண்மணி கிட்ட சொல்லணும். நம்ம காதல் துணையோட சாவோட போராடி எனக்காக எழுந்து வாங்க மேடி. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்.